இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் திருவசனம். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்து இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித டோம்னிக் சாவியோவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே என்று மே மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கிறேன். நண்பர்களே, இன்று ஜெபித்தீர்களா? திரும்பவும் கேட்கிறேன், ஜெபித்தீர்களா? ஆண்டவர் இயேசுவை நினைத்து பார்த்தீர்களா? தாய் மரியிடம் ஜெபமாலைகளை சமர்ப்பித்தீர்களா? இவற்றை அன்றாடம் செய்ய உங்களை நினைவூட்டுவதை என் கடமையாக உணர்கிறேன். நான் உங்களுக்கு ஜெபிக்க ஞாபகப்படுத்தலாம், அல்லது ஜெப உதவி செய்யலாம், அல்லது எப்படி ஜெபிப்பது என்று ஆலோசனை கூறலாம். ஆனால் நீங்கள் தான் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் உடல் நலனுக்காக, குடும்ப காரியங்கள், பணியிடத்தில் உள்ள காரியங்கள், முன்னேற்றங்கள், மாற்றங்கள், நோய் நீங்க ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கும் நன்மைகள் நடக்கும். இயேசுவிடம் நீங்கள் காத்திருந்து ஜெபித்தீர்கள் என்றால் நிச்சயம் இயேசு உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்வார். இப்போது இருக்கும் இந்த தாமதத்தின் நாட்களில் உங்களை அற்பமாய் பார்த்தவர்கள் உங்களை ஆச்சரியப்பட்டு பார்க்கும்படி செய்வார் இயேசு. இந்த நொடி ஆமேன் மரியே வாழ்க என்று சொல்லுங்கள். இன்று கூட மே மாதம் அல்லவா? உங்களால் எவ்வளவு ஜெபமாலை முடியுமோ அவ்வளவு ஜெபமாலைகளை நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனலில் பார்த்து ஒப்புக்கொடுங்கள். இயேசுவின் பதிலுக்காக நாம் வெயிட் பண்ண நமக்குள் என்ன உருவாகும் தெரியுமா? புது பலம் உருவாகும், புது நம்பிக்கை உருவாகும், புது தைரியம் உருவாகும். அது உங்களை சோர்ந்து போக விடாது. தாய் மரியிடம் விசேஷமாக இந்த மே மாதத்தில், வணக்க மாதத்தில் நீங்கள் ஜெபமாலைகளை சமர்ப்பிக்க அத்தனையும் ஆசிர்வாதமாக மாற்றி தாய் மரி திரும்ப உங்கள் கைகளில் இந்த மாதத்தின் முடிவில் தருவார். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது பார்ப்போமா? ஒவ்வொரு நாளும் நாம் தியானிப்பது நம்முடைய திருப்பலி வாசகங்கள் தான். சரி, திருத்தூதர் பவுல் மற்றும் திருத்தூதர் பர்னபா அவர்களுக்கு எதிராக சிலர் எழும்புகிறார்கள். என்ன கூறுகிறார்கள்? மோசேவின் சட்டப்படி விருத்த சேதனம் செய்தால்தான் மீட்பு என்று வலியுறுத்துகிறார்கள். விருத்த சேதனம் என்ற ஒரு பழக்கம் அன்றைய யூதர்கள் மத்தியில் இருந்தது. ஆண் குழந்தைகளுக்கு விருத்த சேதனம் செய்வார்கள். அது மோசே எழுதி வைத்த சட்டம். அதனால் அதை அவர்கள் பின்பற்றுவார்கள். அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் என்றால், வெறும் விருத்த சேதனம் மட்டும் செய்தால் போதும், மீட்பு கிடைத்துவிடும், ஆண்டவரோடு இறந்தபின் இணைந்து விடலாம் என்று நினைத்திருந்தார்கள். இதனால் இந்த பவுலும் பர்னபாவும் அதை எதிர்த்தார்கள். பெரிய விவாதம் உருவாகிறது. இந்த சிக்கலை தீர்க்க எருசலேம் சென்று திருத்தூதர்களும் மூப்பர்களும் ஆலோசனை நடத்துகிறார்கள். இதன் மூலம் இயேசுவின் செயல் மனித சட்டங்களை, சடங்குகளை விட உயர்ந்தது என்பதை அறிய முயற்சி அன்று நடக்கிறது. வெறும் சடங்குகளை மட்டும் நிறைவேற்றினால் போதுமா? சடங்குகளா இயேசு நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது? இல்லவே இல்லை நண்பர்களே. நீ விருத்த சேதனம் செய்திருந்தாலும் இல்லை என்றாலும், நீ நல்லவனாக வாழ்ந்தால், தாழ்மையோடு இருந்தால், உதவி என்று கேட்டு வருபவனுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்தால் நீதான் மீட்படைவாய் என்று இயேசு சொல்லித் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சிலர் தேவையற்ற விதிமுறைகளை வைப்பார்கள். பணியிடத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, இதை நீ செய்ய வேண்டும், அது நம் வேலையாக இல்லாவிட்டாலும் இதை செய்தால்தான் உனக்கு இது கிடைக்கும், இது செய்தால்தான் நீ நல்லவன் என்றெல்லாம் சொல்லுவார்கள், தீர்ப்பு கூறுவார்கள். ஆனால் உண்மையில் இயேசு பார்க்கிறதோ நம்முடைய மனத்தையும் நம்முடைய நம்பிக்கையும் தான்.
நாட் வெளிப்புற சடங்குகள். வெளிப்புற சடங்குகள் இயேசுவை திருப்திப்படுத்துவதே இல்லை. ஆக வெறும் சடங்குக்காக நாமும் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனதார செய்தால் போதும். மனதார உங்களால் அன்று 5 நிமிடம் ஜெபிக்க முடிகிறதா? ஜெபியுங்கள். மனமாற உங்களால் ஒருவருக்கு 10 ரூபாய் கொடுக்க முடிகிறதா? கொடுங்கள். அதுதான் உண்மையான வாழ்க்கை. வெறும் வெளிப்புற தோற்றத்திற்காக, எல்லோரும் என்னை பார்க்க வேண்டும், பெருமையாய் பேச வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யாதீர்கள். இயேசு விரும்புவது சடங்குகள் அல்ல, நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை, விசுவாசமுள்ள வாழ்க்கை. அது மட்டும்தான். அவர் என்றுமே ஏழை என்றும் பணக்காரன் என்றும் பார்ப்பதில்லை. நல்லவன் என்றும் தீயவன் என்றும் மட்டும்தான் பார்க்கிறார். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு கிறிஸ்து தம்மை திராட்சை கொடி என்றும் நம்மை கிளைகள் என்றும் ஒப்பிட்டு பேசுகிறார். கிளை, திராட்சை செடியின் கிளை கொடியோடு இணைந்திருந்தால் தானே கனி தர முடியும். கொடியில் இருந்து பிரிந்து வந்தால் அதனால் கனி தர முடியுமா? சற்றே சிந்தித்து பாருங்கள். அதுபோலதான் நாமும் இயேசுவோடு இணைந்திருந்தால்தான், ஒவ்வொரு நாளும் ஜெபித்தால், இயேசுவின் வார்த்தைகளை கேட்டால், திருப்பொழிவு செய்யப்பட்டால்தான் நம்முடைய வாழ்க்கை மாறும், பயனுள்ளதாக மாறும். நம் பிள்ளைகள் செழிப்பார்கள், படிப்பில் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குவார்கள், வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வார்கள். ஆம் நண்பர்களே, நான் ஒருமுறை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். பெண்களுக்காக ஜெபிக்கும் போது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டுமாம்? ஆண்டவரே, நான் ஆற்றோரம் நடப்பட்ட திராட்சை கொடியைப் போல செழிப்பாக இருக்க வேண்டும், வீட்டிற்கும் பணியிடத்திற்கும் நான் ஆசீர்வாதத்தின் வழியாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஆம் நண்பர்களே, பெண்கள் விசேஷமானவர்கள். நம் மூலமாகத்தான் நம் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வருகிறது. நாம் எப்போதும் இயேசுவுடன் இணைந்து இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்க ஜெபிக்க நம் குடும்பமும் நம் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும். சரிக்கு சரியாக போட்டி போடாதீர்கள். கூட கூட பிள்ளைகளுடனும் கணவனுடனும் மாமியார் மாமனாருடனும் பேசாதீர்கள். பொறுமையை கடைபிடியுங்கள். முடியவில்லையா? துக்கம் தொண்டையை அடைக்கிறதா? தனியாக சென்று ஜெபத்தில் அமர்ந்து விடுங்கள். ஜெபம் பல மாற்றங்களை உங்கள் வீட்டிலும் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பிசினஸிலும் பணியிலும் உயர்வையும் மாற்றத்தையும் கொண்டு வருவதை உங்கள் கண்கள் நிச்சயம் காண செய்யும். சரி நண்பர்களே, மற்றும் இயேசு என்ன சொல்லுகிறார் நற்செய்தியில்? என்னை விட்டு பிரிந்தால் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் அதிக கனி தருவீர்கள். அதாவது நம் வாழ்க்கையின் பலனும் ஆசீர்வாதமும் இயேசுவுடன் உள்ள உறவின் மீதுதான் இருக்கிறது. இயேசு நம்மை ப்ரூனிங் செய்கிறார். அதாவது சில செடிகளை பார்த்தீர்கள் என்றால் அதை அவ்வப்போது கட் பண்ணி விட வேண்டும். அப்போதுதான் அது செழிப்பாக வளரும், நல்ல பலன் தரும். அதற்காகத்தான் அந்த ப்ரூனிங் அந்த செடிக்கு கெட்டது அல்ல, நல்லது. ப்ரூன் பட்ட செடிதான் நல்ல கனி தரும். அதுபோல நம் வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் நமக்கு கெட்டதை செய்வதற்காக அல்ல, நன்மைக்காகத்தான் சில சோதனைகளை ஆண்டவர் இயேசு அனுமதிக்கிறார். ஆம் நண்பர்களே, நமக்கு எளிதாக புரியக்கூடிய மற்றொரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? மொபைல் ஃபோன் எவ்வளவு விலையுயர்ந்ததாக இருந்தாலும் சார்ஜ் இல்லை என்றால் வேலை செய்யாது. அதுபோலதான் நாமும் இயேசுவுடன் இணைந்திருந்தால்தான் நம் வாழ்க்கை சக்தியுடனும் அர்த்தத்துடனும் இருக்கும். சில நேரங்களில் நமக்கு பிடிக்காத மாற்றங்கள், கஷ்டங்கள் வரும். அது மரத்தின் கிளைகள் வெட்டப்படுவது போல. அது மரத்தின் நன்மைக்காகத்தானே தவிர மரத்தை அழிக்க அல்ல நண்பர்களே. சரி, இயேசுவுடன் இணைந்து இருக்கிற இடம்தான், இணைந்து இருக்கிற குடும்பம்தான் மிகுந்த பலன் தரும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இயேசுவே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்தோஷமாய் குடும்பமாய் இணைந்து ஜெபிக்க அருள்தாரும். ஆண்டவரது இல்லத்திற்கு நாங்கள் அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறையாவது, ஞாயிற்றுக்கிழமையாவது திருப்பலிக்கு குடும்பமாய் வந்து கூடி ஜெபிக்க அருள் செய்யும். என் அழைப்பை நீங்கள் கேட்டு என்னிடம் வாருங்கள் என்று இன்றைய வசனம் கூறுகிறது. உமது அழைப்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த சேனலின் வார்த்தைகள் மூலம் கேட்க அருள்தாரும். அதன் மூலம் எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை, உடல் நலனை கொண்டு வாரும் இயேசுவே. ஆண்டவரின் திருகுலத்தோர் அங்கே செல்கின்றார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரின் பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள்.
ஆம் இயேசுவே, நாங்கள் எல்லாம் உமது திருக்குலம். இஸ்ரவேல் மக்களைப் போல நாங்கள் உம்மை தேடி வந்து ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த அருள்தாரும். நீதி எங்கள் வாழ்க்கையில் நீர் வழங்கி நல் உடல் சுகம் தந்து அரியணையில் எங்களை ஏற்றி அமர்த்துமாறு ஜெபிக்கிறோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.